பார், 40,000 ரூபாய் அசல், 20,000 ரூபாய் வட்டி, மொத்தம் 60,000 ரூபாய் எடுத்து வை. சார், வட்டியை விட கொஞ்சம் ஏத்துக்கங்க. ஒரு வாரம் டைம் கொடுங்க. நீ 60,000 ரூபாய் கொடுக்கல, இப்ப உன் தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவேன். டேய், இவ்வளவு வெளியே கொண்டு வாங்கடா. ரெண்டுல ஒண்ணு பாத்துடலாம். தயவு செஞ்சு தெருவுக்கு இழுக்காதீங்க. நான் இங்க மான மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதுவும் போயிடும். நல்லா யோசனை பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கணும். உனக்கு அவன் புருஷன், எனக்கு என்ன அவனு சொல்லு. இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டீங்க, இன்னும் ஒரு வாரம் பொறுத்துக்குங்க. எங்க அக்கா அத்தா காலில் விழுந்தாவது உங்க படத்தை வாங்கி கொடுத்துறேன். நான் நிச்சயமா உங்களை ஏமாத்த மாட்டேன். தபார், சொன்ன மாதிரி பணத்தை கொடுக்கல, உன் மானத்தை நடு ரோட்ல வாங்கிடுவேன். ஜாக்கிரதை. நல்லா யோசனை பண்ணி சொல்லு. நிச்சயமா நான் கொடுத்துறேங்க ஐயா. ஆம்பளனா ஒரு மாதிரி, பொம்பளனா ஒரு மாதிரி சொல்ற ரகம் இல்லம்மா நானு. என்ன பத்தி உனக்கு தெரியாது, புரிஞ்சுதா? இவனுக்காக நீ ஏன் பறிஞ்சு பேசிக்கிட்டு வர? விடுமா, இந்த மாதிரி புருஷன் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? அக்னி சாட்சியா என் கழுத்தை தாலி கட்டிட்டாரு. ஒரு புள்ளையையும் நான் பெற்றுட்டேன். டேய், கத்தியோட வர ஒரு வாரத்துல, அன்னைக்குதான் உனக்கு சூரசம்ஹாரம். உங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம். என்னது? என் பொண்டாட்டிக்கு ஏதோ வியாதி இருக்கான். டாக்டர் அந்த வியாதி பத்தி சொன்னாரு. எனக்கு வாயிலேயே நுழையல. அந்த வியாதி குணமாக 2 வருஷம் ஆகுமா, 7 லட்சம் செலவாகுமா? அது மட்டும் தான் என் காதுல விழுந்தது. உங்க தயவு இருந்ததுன்னா. மரவற்ற மாறி எங்க? டேய் மாறி, கேட்டுச்சா? ஐயா உன்னை கூப்பிடுறாரு. இங்க வந்து ஏன் என் கால்ல விழற? உன் அண்ணன் சதாசிவம் தான் வசதியா இருக்கான்ல, போய் அவன் கால்ல விழு. அவர்தான் கஞ்ச பிசினாரியாச்சே. சாப்பிட்ட கையால காக்காவை கூட ஓட்ட மாட்டாரு. அவ்வளவு ஏங்க, அவரை பத்தி இன்னொரு விஷயமும் சொல்றேன். ஒரே ஒரு அகர்பத்திய வச்சு 6 மாசத்துக்கு காலத்தை ஓட்டுவாரு. அவரை பத்தி உங்களுக்கு தெரியும், அதனாலதான் உங்ககிட்ட வந்தேன். கூட பிறந்தவனே உதவி செய்யல, நான் மட்டும் எதுக்காக உனக்கு உதவி செய்யணும்? கோபால், வண்டி வந்துருச்சான்னு பாரு, நாம கிளம்பணும். இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கோம், கொஞ்சம் கூட மதிய மாட்டேங்கிறானே. இப்ப நம்ம தெருவுக்கு போற நிலைமைக்கு வந்துட்டோம். அண்ணன் கிட்ட போய் நடந்த விஷயத்த சொல்லி பணத்தை வாங்கி அந்த கடங்கார முகத்துல தூக்கி எறியலாம்ல. எனக்கு என்ன மான ரோஷம் இல்லைன்னு நினைச்சியா? எங்க அண்ணன் முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிக்க மாட்டேன். அவன் பண்ண மோசத்தினாலதான் நாம இந்த நிலைமையில இருக்கோம். அவன் ஒரு மோசக்காரன். அவர் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும். உங்களுக்கு சொத்துல பங்கு இருக்கு, அதை கேட்கலாம்ல. அது மேட்ரு. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்தில். அது இல்ல சின்னையா, அந்த தேவி உங்களுக்கு ஒத்து வர மாட்டா. ஆகாயமும் பூமியும் ஒண்ணு சேராது. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சுத்துவ, அதை கேட்க நீங்க யாரு? நீ பண்ற காரியம் உனக்கு தெரியுதா? அம்மா இல்லாத குறை தெரியாம உன்னை வளர்த்தவரு, அப்படிப்பட்டவர் மேல நீ கைய வைக்கிறியா? நம்ம பரம்பரை கௌரவத்தை கெடுக்காம நடந்துக்க. அவர் உங்களுக்கு பின்னாடி என்ன செய்யறாருன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்ன பத்தி அவருக்கும் தெரியும், அவரை பத்தி எனக்கும் நல்லா தெரியும். உனக்கு இப்ப 23 வயசு ஆகுது. இது வரைக்கும் நான் ஏதாவது உன்னை கேட்டிருக்கேனா? உனக்கு அந்த காதல் எல்லாம் வேண்டாம். அவளா வந்து உன் கால்ல விழணும், அதுதான் உன் அப்பாவுக்கு பெருமை. உங்களை அவமானப்படுத்தணுங்கிறது என்னோட எண்ணம் இல்லப்பா. ஏதோ தேவி எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்க தான் எப்போ சொல்லுவீங்களே, நாம நினைச்சதை அடைஞ்சே தீரணும்னு. ஒரு பொண்ணு கை நீட்டி அடிக்கிறது அவமானம். உனக்கு அவளை அடிப்பணிய வைக்கணும். அம்மா, அந்த பொண்ணு எங்க இருக்கா? அப்பெண் நேரில் வந்தும் கூட உன்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை, அப்படித்தானே? தாயே, யாரு? தேவி. அந்த பெண்ணிடம்தான் அந்த சங்கு ஒப்படைக்கப்பட வேண்டும். உன் கடமை நிறைவேறும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. தெரிஞ்சிடுச்சுமா, நீங்க சொன்னதுக்கு அர்த்தம் எனக்கு புரிஞ்சிடுச்சு. அந்த பொண்ணு துர்காதேவி அம்சத்துல பிறந்த அந்த தேவி பூராட நட்சத்திரத்துல அமிர்த நாளிகையில பிறந்திருக்காமா. அந்த சங்க அந்த பொண்ணு கிட்டதான் கொடுக்கணும், அவகிட்டதான் ஒப்படைக்கணும். ஆனா அதுக்கு வழி